ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேயில் நிறையா அப்டேட்டான விஷயமும் இருக்குது, நிறையா உங்களுக்கு தெரியாத விஷயமும் இருக்குது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஃபோன்பேயும் ஆகட்டும், கூகுள் பே ஆகட்டும், பேடிஎம் ஆகட்டும், இந்த மூணுலேயும் அதிகமாக கேஷ்பேக் வர ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே மட்டும்தாங்க. ஸோ அந்த ஃபோன்பேயில் வச்சு நிறைய நம்ம கேஷ்பேக் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த கேஷ்பேக்கை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம அமௌண்ட்டை அது பேர் வேலெட்டுக்கு போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன்பே எல்லாருக்குமே ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி லாகின்லாம் பண்ண தெரியும். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பேங்க் டு பேங்க் நம்ம மாற்றிக்கலாம். இல்லை உங்களோட இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதே அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் திரும்பி உங்கள் ஃபோன்பேலேருந்து இன்னொரு பேங்க் டீட்டெயிலேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்னொரு பேங்க்குக்கே மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இந்தியன் ஓவர்சி பேங்க் வச்சுருக்கேன், நானும் இன்னொரு HDFC பேங்க் வச்சுருக்கேன். ரெண்டுமே ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன் ஒரே ஃபோனில். ஸோ ஐஓபிலேருந்து HDFCக்கு இதுலேருந்தே நானே மாற்றிக்கலாம். அது பேர் தான் டூ செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க பேலன்ஸ் செக் பண்ணுறது, இதெல்லாம் நார்மலாக பேசிக் தெரியும். அடுத்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த டிடிஹெச்சுமே டிடிஹெச் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஹெச்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நெட்வொர்க் அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் டிடிஹெச்சா, இல்லை டிஸ்ஸா, சன் டைரக்டா, டாடா ஸ்கையா, DH2வா, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அதுக்குன்னு உங்களுக்கு தனியாக ஒரு நம்பர்லாம் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அமௌண்ட் வந்துடும். நீங்கள் போடலாம் தேவையில்ல, அதுவே வந்துடும். எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிசிட்டியில் தாங்க எல்லாருக்குமே டவுட்டு. என்கிட்டே 2 பேர் கேட்டு இந்த இதுதான், அதனால தான் இந்த ஃபோன்பே போடுறேன். ஸோ இது கேட்டாங்க, நம்ம தங்கச்சி தான், நம்ம சொந்தக்கார போடுதேன். ஸோ கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இதுவும் நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போடலாம் தான். இந்த எலக்ட்ரிசிட்டியில் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறனால நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். TNEBன்னு இருக்கும். அதில் நீங்கள் எடுத்தோடனே உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லு நம்பரை நீங்கள் போடக்கூடாது. அதில் ஒரு 12 நம்பர் இருக்கும். ஸோ அந்த 12 நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா வராது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒவ்வொரு கோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னைனா 01ன்னு போட்டு அதுக்கப்புறம் அந்த 12 நம்பரை போட்டால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி விழுப்புரமாக இருந்தால் 02, கோயம்புத்தூர்னா 03, ஈரோடுனா 04, மதுரைனா 05, திருச்சினா 06, திருநெல்வேலினா 07, வேலூர்னா 08, சென்னை சவுத்து அப்படின்னா 09. ஸோ இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியோட பில்லு சைக்கிள் ஆகும். அப்போ தான் நீங்கள் பே பண்ண முடியும். எடுத்தோடனே உங்கள் 12 நம்பரோ இல்லை 14 நம்பரோ அந்த நம்பர்லாம் எடுத்து போட்டிங்கன்னா வராது. கோடு கேட்கும். கண்டிப்பாக பாதி பேர் தெரியாத ஒரே ஒரு விஷயம் இதுதான். இதனால தான் நீங்கள் போய் கடையில் கொடுக்குறீங்க. கடையில் கொடுத்தா உங்களுக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா 10 ரூபாயோ இல்லை 12 ரூபாயோ வாங்குவாங்க. இல்லை நீங்கள் EB ஆஃபீஸில் போய் கட்டலாம் அப்படின்னா லைனில் வெயிட் பண்ணி வாங்கணும். சில பேருக்கு டைம் இல்லைன்னா நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறோம். ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஈஸியாகவே நீங்களே உட்காந்த இடத்துலேருந்தே ஃபோன்பேயில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரிக்கு தான். நீங்கள் உங்கள் ஃபோன்பேயில் போயிட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை கிளிக் பண்ணி தமிழ்நாடு TNEBன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் திருச்சினால நான் 06 போட்டுக்குவேன். 06 டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆதார் கார்டுங்கிறாங்க, EBயோட அட்டை நம்பர் இருக்கும்ல. ஸோ அதை நம்ம டைப் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். எவ்வளோ கட்டணும், எந்த மாதத்துலேருந்து எந்த மாதத்தோட டியூ இருக்குது, எப்போக்குள்ளே காசை கட்டணும், தென் வேற என்ன, யார் நேமில் இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே வந்துடுங்க. இது ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டிலாம் கொடுத்தோன்னா கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட். நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் வாங்கினீங்க அப்படின்னா அதுலேயும் பே பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு ரெண்ட் ஹவுஸை கூட நீங்கள் அதிலே பே பண்ணிக்கலாம். லோன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் சிலிண்டர் நீங்கள் எல்லாருமே புக் பண்ண அது இதில் பண்ணுறதோட உங்களுக்கு நம்பரை டைப் பண்ணாலும் ஈஸி. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ CLலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட நிறையா வருங்க, வித்தியாசமாக வரும். என்னடா இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, நம்ம சும்மா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம், மிஞ்சி போனால் DTH பண்ணுவோம். இதுலேயும் சில பேர் எலக்ட்ரிசிட்டி பண்ணுவோம். இன்னும் நிறையா இருக்குது. கேபிள் டிவிலாம் கூட இருக்குது. ஸோ கேபிள் டிவிலாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே நீங்கள் என்ன கேபிள் டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ACT அப்படின்னு அடிக்கிறேன்னா அதோட அக்கௌண்ட் நம்பரு, இல்லாட்டி உங்கள் மொபைல் நம்பரு, இல்லாட்டி MESC ஐடின்னு இருக்கும், மேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்டில் எழுதியிருப்பாங்க. அந்த கார்டில் கார்டு நம்பர்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி MESC அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புக் சிலிண்டரு அதெல்லாம் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. அந்த இது நீங்கள் கேஸுக்கு நீங்கள் இதிலேயே பெய்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்கள் அதில் பண்ணுறது தான் ஈஸி. ஏன்னா கேஸ்காரங்க அண்ணன் அந்த அண்ணெல்லாம் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஜிபே பண்ணுறப்ப நார்மலாக ஸ்கேன் பண்ணியே பண்ணிக்கலாம்.
வாட்டர் பில் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி தமிழ்நாடுங்கிறத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அவங்க ஒயிட் அட்ரஸ் எல்லாமே கன்ஃபார்ம் கேட்கும், நேமு எல்லாமே கேட்கும், அதுலேயும் டியூ டேட்டு எல்லாமே கேட்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் எலக்ட்ரிசிட்டிக்கு பெற்ற கட்டுற மாதிரியே அதுக்கு கட்டிக்கலாம். இதுக்கு கோடு எல்லாம் தேவை கிடையாது, உங்களுக்கு கரெக்ட் ரிசல்ட்ஸ் இருந்தால் போதும். அடுத்து போஸ்ட் பெய்டுங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சிம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறீங்களா எல்லா டீட்டெயிலுமே அதிலே கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போஸ்ட் பெய்டு பில்லை வந்து எதாக இருந்தாலும் கட்டிக்கலாம். அது வந்து சிம் தான் பண்ணணும், ப்ராட்பேண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. அதுவும் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். தென் ப்ராட்பேண்ட் லேண்ட்லைன்னு தனியாகவே ஒன்று இருக்குது. அதெல்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணிங்கன்னா ஜியோ ஃபைபர் ரிலையன்ஸ்னு காட்டும், பிஎஸ்எல் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட்னு காட்டும், ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்டெல், இது மாதிரி அதுவும் இருக்கும். ஸோ அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர்லாம் இருக்கும். ப்ராட்பேண்டை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் போடக்கூடாது. உங்களுக்குன்னு தனியாக ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏர்டெல் எடுத்தால் ஏர்டெல்லில் ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணால் தான் உங்கள் டீட்டெயில் வரும். ஸோ ஜியோ ஃபைபர் அப்படின்னா ஜியோ ஃபைபரோட லேண்ட்லைன் நம்பர் போடணும். ஸோ அதை என்ட்ரு பண்ணால் தான் உங்கள் டீட்டெயில் வரும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குது. அதை ப்ராட்பேண்டில் கரெக்டாக எலெக்ட் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் ஃபீஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதுவும் பாதி பேத்துக்கு தெரியாது தான். ஸோ எஜுகேஷன் ஃபீஸில் வந்து டேரெக்டாக செலக்டில் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் இருக்கும். ஸோ செலக்ட் சிட்டி நீங்கள் வந்து நான் திருச்சினே கொடுக்குறேன், நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ ஸோ அதை கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் காட்டும். ஸோ நீங்கள் ஸ்கூல் உங்கள் இது நியர்பை ஸ்கூல் காட்டுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு அதில் காட்டுச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தாலே பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் வந்து இல்லை எனக்கு வேணாம், ஸ்கூல்லலாம் வந்து பண்ணாங்கன்னா இதாயிரும், நான் அதனால் ஃபோன்பேயில் பண்ண மாட்டேன், நான் நேர்லேயே போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் ஆஃபீஸ் டைமாக இருக்கும், அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் போவாங்க, கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும், நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாமே செக்யூர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் நம்ம அந்த ப்ளே ஸ்டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரான ஆப்ஸ்லாம் தேவை. சிலோட ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஸ்லாம். ஸோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதுலேயே வந்து ஃபோன்பேலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் பேன்னு கொடுத்தீங்கன்னா என்ட்ரு அமௌண்ட்டுன்னு கேட்கும். ஸோ என்ட்ரு அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த என்ட்ரு அமௌண்ட்டை நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், டேரெக்டாக நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்று இருக்கும். அது என்னடா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இப்போ நான் சொன்னது தான். இப்போ எம்எக்ஸ் பிளேயர்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் பே பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கிறது, இந்த ப்ரைம் வீடியோலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்களா, ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு, தென் எம்எக்ஸ் பிளேயர்லேயே வந்து ப்ரீமியம் இருக்குது. ஸோ அமேசான், இந்த மாதிரிலாம் அதுக்கெலாம் அமௌண்ட்லாம் நீங்கள் கொடுப்பீங்க பார்த்துருக்கீங்களா, அதுவுமே நீங்கள் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த புக் காரு, கேஃபு, ஸோ இதெல்லாம் புக் பண்ணுவீங்க. அது புக் பண்ணுறதும் இதிலே புக் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டும் இதிலே எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இதில் போய் நீங்கள் அதில் பண்ணாலும் இதில் பண்ணாலும் ஒன்று தான். அதில் பண்ணால் நீங்கள் டைரெக்டாக போய் பண்ணணும், கையில் காசு தரணும், இல்லை ஃபோன்பேலையும் அமுத்திடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் பண்ணிங்க அப்படின்னா கேஷ்பேக் கிடைக்கும். அந்த கேஷ்பேக்கை நம்ம வந்து கோல்டாக மாற்றி அந்த கோல்டு அப்படியே சேல் பண்ணி அந்த சேல் பண்ணதை அப்படியே நம்ம வந்து வேலெட்டில் போட்டு மாற்றிக்கலாம். வேலெட்டில் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எடுத்துக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம். அப்புறம் வந்து டொனேட்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு மனசெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உதவியும் பண்ணலாம். அந்த டொனேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எதுக்கு உதவி பண்ணுறீங்கன்னு கேட்கும். சில்ட்ரனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கொடுக்குறீங்களா, ஸோ நிறையா காட்டும். நீங்கள் ஸோ இது என்ன சொசைட்டிக்காண்டி பண்ணுறீங்களா, எஜுகேஷனுக்காண்டி பண்ணுறீங்களா, டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி பண்ணுறீங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். தென் அதே மாதிரி பிளான் ட்ரீஸ் அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்குது. ஸோ பிளான் ட்ரீஸுங்கிறது பாதிக்கு நான் முக்கால்வாசி பேத்துக்கே தெரியாது. ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா, உங்களோட ட்ரீஸ்க்காண்டி நம்ம சொசைட்டியில் இருக்க ட்ரீஸ்க்கெலாம் வந்து இல்லை பிளான்ட்க்கோ சரி நீங்கள் வந்து டொனேட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அதெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம். தென் அதே மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். டொனேட் மெயில்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் தரது வந்து ஏழையற்ற குழந்தைங்களுக்கு போய் சேர்றது. அந்த டொனேட்டுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் சப்டைட்டிலோட காட்டும். எப்படின்னா யாருக்கு பண்ணுறீங்க, எதுக்காண்டி பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாம் காட்டும். இது வந்து ஏழையற்ற குழந்தைங்கள் அப்படின்னு சொல்லி காட்டும். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டொனேட் மீல்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினும் நீங்கள் வந்து இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம், இதிலேயே பேவும் பண்ணிக்கலாம். தென் ஃப்ளைட் டிக்கெட் கூட இதில் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறையா இருக்குங்க அதில். தென் நீங்கள் லோன் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். லோன்லாம் என்ன கேட்டால் லோன் வந்து மட்டும் இதில் வாங்க வேணான்னு சொல்லுவேன். ஸோ லோன்லாம் கேட்டால் நிறையா ஃபார்மாலிட்டிலாம் இருக்கும், டென்ஷன் ஆகும் இதில் வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ அதனால் லோன் மட்டும் இதில் வாங்குறதுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எல்ஐசி பாலிசிலாம் சில பேர் ஆஃபீஸில் போய் கட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த எல்ஐசி பாலிசியுமே இதில் கட்டிக்கலாம்.
ஸோ எல்ஐசி பாலிசி இன்சூரன்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் லைஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எது எடுத்துருக்கீங்களோ எல்ஐசி அதான் எடுத்துருப்பீங்க எல்லாரும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா பாலிசி நம்பர் கேட்கும். பாலிசி நம்பர் நீங்கள் மெயில் ஐடி கொடுக்கலாம், மெயில் ஐடி கொடுத்துடலாம். ஸோ அது கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில் வரும். நீங்கள் பே பண்ணுற மாதிரினா பே பண்ணிக்கலாம், ரிசிப்ட் எடுக்கணும்னா ரிசிப்ட் பண்ணிக்கலாம், எத்தனை மாதம் கட்டணும் எல்லா டீட்டெயிலுமே அங்கே பண்ணுறது அப்படியே இங்கே சிம்பிளாக எல்லாமே உணுதுருங்க. தென் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளப் அசோசியேட் ஏதாச்சும் ஒரு அசோசியேட் வந்து உருவாக்கியிருக்கீங்க, நீங்களும் உருவாக்கலாம். அப்படி ஆல்ரெடி இருந்த உருவாக்கலாம் நீங்களும் போய் சேர்றீங்க அப்படின்னாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஃபண்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஃபோன்பே கிஃப்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபோன்பே கிஃப்ட் கார்டு வந்து உங்கள் அமௌண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 ரூபா என்கிட்ட இருக்குது, அதை வந்து கிஃப்ட்டாக போட்டு வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா கிஃப்ட்டில் வந்து போட்டுக்கலாம். அப்போ உங்கள் 1000 ரூபா டெபிட் ஆயிரும். ஃபோன்பே கிஃப்ட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கிரெடிட் ஆகிக்கும். அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்டுங்கிறது வந்து அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு எந்த ஸ்டேட் அப்படின்லாம் கேட்கும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தமிழ்நாடு கொடுத்து சிட்டி எந்த சிட்டி கேட்குதோ அந்த சிட்டியை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன்லாம் கேட்கும். அந்த நியர்பை லொக்கேஷன்லாம் கொடுத்துக்கலாம். இது தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் பேஜ். இதை விட்டால் ஹோம் பேஜில் வந்து என்ன இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ப்ரொஃபைல்லாம் தெரியும், அந்தளவுக்குலாம் நம்ம தெரியாமல் இருக்க மாட்டோம். யூபிஐ செட்டிங்ஸு, சில பேருக்கு அந்த யூபிஐ செட்டிங்ஸும் தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அது தெரிலாட்டி கூட கமெண்ட் சொல்லுங்கள். நான் கமெண்டில் கூட நான் அதுக்கு ஒரு யூபிஐ செட் எப்படி செட் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கெல்லாம் அது யூஸ் பண்ணணும், ஸோ அது ஒரு டீட்டெயிலாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்கும், கரண்ட் அட்ரஸ் மேலே கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் அட்ரஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அது அப்படியே அட்டாச் ஆகிக்கும். தென் அதுக்கு பக்கத்தில் QR கோட் ஸ்கேன் பண்ணுறது, இது வந்து சிம்பிள் தான். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னா நம்பருக்கு பதிலாக ஸ்கேன் பண்ணாலே வந்துடும். இல்லை கடைக்கெலாம் போய் ஏதாவது சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் எது இருந்தாலும் ஜஸ்ட் இதை ஸ்கேன் பண்ணலாம் போட்டுக்கலாம். அடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் வந்து எதாவது ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எது பண்ண போகிறீங்க அப்படின்லாம் காட்டும். அதுக்கு கீழே ஒரு இது மாதிரி பேனர் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டோம். அந்த பேனரை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எதுக்கு எந்த பொருளுக்கு இப்போ ஃபார் ரீசார்ஜ் தான் சொல்கிறேன் பாருங்கள். மொபைல் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ மொபைல் ரீசார்ஜுக்கு இந்த சிம்முக்கு ஃபோன்பேலேருந்து பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ருபீஸ் கேஷ்பேக் வரும். ஸோ அதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டீங்க. கொஞ்சம் சிம்பிளாக யோசித்து ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் உங்களோட அமௌண்ட்டே வந்து கம்மி பண்ணுங்கள். தென் அடுத்து ஸ்டோர்லாம் இருக்கும் ஃபோன்பே. அடுத்து ஸ்டோருங்கிறது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டோர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ திருச்சி தான், திருச்சியில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோர் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் டீ கடை அப்படின்னு ஒரு இருக்குது, இல்லை ஹோட்டல் கண்ணப்பா, அலீஃப் டீ கடை, ஸோ இது மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நியர்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட அட்ரெஸ்ஸு அது எல்லாமே வந்துடும். அடுத்து இன்சூரன்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேலெட்டுங்கிறது வந்து கார்னரில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வேலெட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரை உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே வரும். அந்த ஒரு விஷயம் நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் கேஷ்பேக்கை வந்து உங்கள் வேலெட்டில் காயின்ஸ் ஆட் ஆகி அந்த காயினை எப்படி கோல்டாக மாற்றுறது, அந்த கோல்டு எப்படி சேல் பண்ணுறதுன்னு அது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கேஷ்பேக் வந்திருக்கு, டிஸ்ட் வரும், எவ்வளோ யாருக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, அதோட டிரான்சாக்ஷன் ஐடி, எல்லா டீட்டெயிலுமே ஹிஸ்ட்ரியில் வந்துடும். யாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, எவன் உங்களுக்கு போட்டு விட்ருக்கான், எவனுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, யாருக்கு காசு கட்டியிருக்கீங்க, எதுக்காண்டி கட்டியிருக்கீங்க, எந்த டேட்டில் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ ரூபா கட்டியிருக்கீங்க, டிரான்சாக்ஷன் ஐடி ஃபுல் டீட்டெயில் வந்துடும். ஸோ இதுவும் செக்யூர் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த வேலெட்டில் இருக்க காசை வந்து எப்படி நம்ம கோல்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுதான் பாதிக்கு பாதி முக்காசி பேத்துக்கு தெரியாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இல்லை, வந்து ஒரு கடந்த பல மாதங்களுக்கு முன்பு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துருக்கு. நீங்கள் அந்த வேலெட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து என்ன கேட்கும் அப்படின்னா கோல்டு வந்து நீங்கள் வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று காட்டும். ஸோ அந்த கோல்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா, ஓகே நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேலெட்டில் வந்து ஒரு 500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ 500 ரூபா அதுக்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோல்டுக்கு எனக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள அமௌண்ட்லாம் காட்டும். நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா, எவ்வளோ இப்போ அதில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் குறைச்சிக்கலாம். 500 ரூபாய்க்கு உள்ள பொருள் இப்போ 500 ரூபாய்க்கு என்கிட்ட இருக்குதா, 500 ரூபாய்க்கு நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எத்தனை கிராம் கோல்டு வந்து உங்களுக்கு ஆகும். 500 ரூபாய்க்குலாம் கிராம் தான் ஆகும், நீங்கள் வந்து கிலோ அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ 500 ரூபாய்க்கு கிராம் தான் ஆகும். ஸோ அந்த கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த கிராமை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் அதை சேல் பண்ணணும், கரெக்டுங்களா? சேல் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். அப்போ சேல் பண்ணுறப்ப அதே ஆப்ஷனில் கீழே சேல் கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
எந்த கோல்டை சேல் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நம்ம 500 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோமா, அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சும்மா 1 கிராம்னு வச்சுக்கோ. எனக்கு சரியாக தெரிலங்க அதெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நான் 1 கிராம்னு வச்சு சொல்கிறேன். ஸோ அந்த 1 கிராம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட வந்து எவ்வளோன்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலெட்டில் அமௌண்ட் வந்துடும். ஆனால் இதுக்கு வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 500 ரூபாய்க்கு ஒரு இது வாங்கியிருக்கீங்க, இது கேஷ்பேக்கில் இருக்குது, வேலெட்டில் இருக்குது, அது கேஷ்பேக்காக மாற்றணும்னு நினைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செலவாகும். 500 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க. 20 ரூபா, 18 ரூபா, 17 ரூபா, 20 ரூபாய்க்குள்ளே தான் பண்ணுவாங்க. 20 ரூபாய்க்கு மேலாம் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஃபோன்பேயோட ஃபுல் டீட்டெயில்னு தான் நான் சொன்னேன். இதில் என்னை பொறுத்த வரங்க, யார் கேட்டாலும் என்னை பொறுத்த வர ஃபோன்பே பெஸ்ட்டா, கூகுள் பே பெஸ்ட்டா, பேடிஎம் பெஸ்ட்டா, இது நிறையா ஆப்லாம் இருக்குது. என்னை பொறுத்தவரை அதிகமாக கேஷ்பேக் கொடுக்குற ஆப்ஷனும் அதிகமாக செக்யூராக இருக்க ஆப்ஷனுமே வந்து என்ன கேட்டால் நான் சொல்கிற ஆப் ஃபோன்பே மட்டும்தான். என்னடா அவன் ஆட் எதுவும் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம தங்கச்சி சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் போடுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே நம்மளும் போடுவோமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் போட்டது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவே இதுதாங்க. ஸோ இதில் நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா தப்பாலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணது தான். ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணலை. அந்த என்ன ஆப்னு சொல்கிறது நான் அப்போயே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை நான் யூஸ் பண்ணவங்கள்ட்ட நான் அந்த இது எப்படின்னு கேட்டேன். கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுறேன். சும்மா ஏனாதோனா அப்படின்லாம் போடுறதுலாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ உடனுக்குடன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.